ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஊசியில் எப்படி ஈஸியாக நூல் கோர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு 4 விதமான டிப்ஸாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 4 ஐடியாவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக குயிக்காக நீங்கள் வந்து ஊசியில் நூல் கோர்க்க முடியும். சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஊசியில் நூல் கோர்க்கணும் அப்படின்னா பொதுவாக எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து கஷ்டமான இந்த ஊசியில் நூல் கோர்க்கிற வேலையை எப்படி சுலபமாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை அப்படியே லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ஒரு ஷேர் கொடுத்துருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம கை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ கை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஈஸியாக கோர்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நூல் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எந்த நூல் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த நூலை வந்து இந்த மாதிரி எடுத்து உங்களோட உள்ளங்கையில் இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இந்த நூல் வந்து நம்ம பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த பெருவிரலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சுற்று நான் சும்மா அப்படி சுற்றிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஊசி இருக்கும் இல்லையா, அந்த ஊசியை கரெக்டாக அந்த ஊசியில் அந்த ஹோல்ஸ் இருக்கும்ல, அந்த ஹோல்ஸை அந்த நூலுக்கு மேலே வந்து வச்சுக்கிட்டு இப்படி ஒரு 2-3 தாட்டி இப்படி வந்து ஷேக் பண்ணுங்களேன். லைட்டாக நீங்கள் அப்படி வந்து தேய்ச்சி கொடுக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊசியில் அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு வந்து அழகாக அந்த நூல் வந்து இப்படி தேய்க்கும் போது சூப்பராக மேலே வந்துடும். நான் உங்களுக்கு ரொம்ப கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஒரு 2 தடவை நீங்கள் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அந்த நூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழகாக மேலே வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்து நூலை வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்களால் நூல் வந்து கோர்க்க முடியும். ரொம்பவே ஈஸியாக வெளியில் வந்துருச்சு பாருங்கள் அந்த நூல். இப்போ நான் உங்ககிட்ட எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து வேலை முடிஞ்சிடும். கஷ்டமே வந்து கிடையாது, செலவும் இல்லை. ஸோ பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்து நம்ம கோர்த்துட்டோம் நூல். இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், ஸோ அதையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம லைக் வந்து கொடுக்குறோம் இல்லையா, அதே லைனில் வந்து பார்த்திங்கன்னா HYPE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன் நான் அப்படி டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஹை பட்டன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக சொன்னேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பேப்பருக்கு நடுவில் நான் என்ன மாதிரி ஒரு ஷேப்பில் அப்படியே நீல வாக்கில் அந்த நூலை வந்து உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு அதை கரெக்டாக இந்த மாதிரி வந்து நல்லா அழுத்தி அப்படியே மடித்து விட்டுருங்க. அவ்வளோதான். இது மடித்து விட்டதுக்கப்புறமா அந்த ஓரத்தில் மட்டும் நம்ம சிஸ்ஸர் வச்சு நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊசியில் கோர்க்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இந்த 4 ஐடியாவில் நீங்கள் எது வேணும்னாலுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் சிசர் யூஸ் பண்ணி இப்படி நல்லா ஷார்ப்பாக அந்த எட்ஜில் மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இப்போ அந்த பேப்பரோட கார்னர் பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பேப்பரோட முனைப்பகுதியில் நம்ம இப்போ அந்த ஊசியை உள்ளே நுழைக்கும் போது அழகாக அந்த பேப்பரே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊசியில் உள்ளுக்குள்ளே வந்து நுழைஞ்சிரும். அதை அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா அதில் ஒட்டிகிட்டு இருக்க அந்த நூல் அழகாக உங்களுக்கு வந்து வெளியில் வந்துடும். ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணி அழகாக நம்ம வந்து கோர்த்துட்டோம் பாருங்கள். ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இந்த மாதிரி செய்யும் போதும் வேலை முடிஞ்சிடும். இப்போ அடுத்துட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வந்து தொடப்ப குச்சி வந்து நான் எடுத்திருக்கேன். அதாவது தொடப்பத்தில் அந்த மெல்லிஸாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பிளாஸ்டிக் தொடப்பம் தான் எடுத்திருக்கேன். ஸோ நார்மலாக நம்ம வந்து பெருக்கிறோம் இல்லையா பூந்தொடப்பம், அந்த தொடப்பத்தோட அந்த சின்ன குச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல மெல்லிஸாக இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன பீஸ் மட்டும் நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த நெயில் கட்டர் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ இதில் வந்து நம்ம எப்படி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெயில் கட்டரில் நான் இந்த போர்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா அடியில் இருக்கிற போர்ஷனில் கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சின்னதாக கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா நைலான் நூல் மாதிரி, அதை வந்து இப்படி 2 அப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அந்த நெயில் கட்டரோட அந்த ஒரு ஓரத்தில் வந்து வச்சுட்டு இப்படியே நம்ம வந்து ஒரு டேப் போட்டு நல்லா டைட்டாக இறுக்கி சுற்றி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஒரு தடவை வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போ உங்களுக்கு வந்து தைக்கணும், நீங்கள் வந்து ஊசியில் நூல் கோர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நூல் கோர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கடையிலே கிடைக்கிது. ஸோ அதை காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம வந்து வீட்டில் செஞ்சு வச்சோன்னா காசு கொடுக்காம ரொம்ப அழகாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணி ஊசியில் வந்து நூல் கோர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா டைட்டாக டேப் மட்டும் போட்டு ஒட்டிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கலண்டு வரவே வராது. இப்போ நம்ம அந்த ஊசி எடுத்து அப்படியே அந்த நூலுக்குள்ளே நுழைச்சிடலாம். அதாவது அந்த நைலான் இருக்குல்ல, அந்த இதுக்குள்ளே இப்படி நுழைச்சி விட்டுட்டு அது அழகாக உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தைக்கக்கூடிய நூலை வந்து எடுத்துக்கிட்டு அந்த ஹோல்ஸில் இந்த மாதிரி வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க.
இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக அந்த ஊசியை வந்து நீங்கள் வெளியில் எடுக்கும்போது ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து அந்த நூல் சூப்பராக கோர்க்க வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் நெயில் கட்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நெயில் கட்டர் இருந்ததுன்னா நெயில் கட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலுமே நீங்கள் வந்து வீட்டில் காயின் இருக்கும் இல்லையா, ₹1 ₹2 காயின், அந்த மாதிரி காயின் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அழகாக அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இது வந்து நம்ம நெயில் கட்டர் யூஸ் பண்ணி அழகாக இந்த மாதிரி கோர்த்து எடுத்துட்டோம். இது வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. நீங்கள் நகம் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கட் பண்ணினதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து வச்சுட்டிங்கன்னா தேவைப்படுற டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் முன்னாடியே காயின் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ காயின் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ அந்த காயினில் அதே மாதிரி வந்து தொடப்பத்தில் இருந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டிக்கிறேன். இதுவும் நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணுனாலுமே நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். நான் ஏன் தொடப்பு குச்சி வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா, அது ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஊசியோட அந்த ஹோல்ஸ்குள்ளே அழகாக இது வந்து உள்ளே நுழைஞ்சிரும். ஸோ அதனால தான் நான் இது வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி நெயில் கட்டரில் வந்து பண்ண மாதிரியே தான், அதே ப்ராசஸ் தான். அதிலே மாதிரி இதுவும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நூலை விட்டு வெளியில் அந்த ஊசியை இழுத்திங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு வந்து நூல் கோர்க்க வந்துடும். இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. சேனலையும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி அழகாக நம்ம வந்து நூல் கோர்த்து எடுத்துட்டோம். இன்றைக்கி ஷேர் பண்ணின இந்த 4 ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஊசியில் நூல் கோர்க்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே கஷ்டப்படாமல் யார்கிட்டையாவது கொடுத்து கோர்ப்பாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க. ஸோ நான்லாம் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஊசியில் நூல்லாம் கோர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்களாக வந்து அழகாக கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கடையில் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வீட்டில் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, சேம் அதே மெத்தடில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்க, பெரியவங்க, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.